ஸோ நல்ல ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடு தான் வந்து இன்றைக்கி 2ஆம் தேதி நமக்கு இருந்தது. ஸோ 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பீரி டே. ஸோ நேற்று மார்க்கெட் இந்த லெவலில் முடிஞ்சுது. இந்த சப்போர்ட்டை வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ் இந்த பையர் க்ளோஸ் வச்ச இடம் சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் இந்த இடத்துல 2 தடவை புல் பேக் எடுத்து மேலே ட்ரை பண்ண பார்த்தாங்க. ஸோ அங்கே முடியாத ப்ரைஸ் இன்றைக்கி கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆனா நம்ம சப்போர்ட்டுக்கு வந்தது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்த ஏரியா. ஸோ அதை உடச்சிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்ச ஏரியா. ஸோ இந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸையும் இதில் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு. அந்த இடத்தையும் லெவல்லையும் மார்க் பண்ணோம். ப்ரைஸ் இப்போ அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5 மினிட்ஸில் நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிது. சார்ட் இப்போ 5 மினிட்ஸில் வச்சிருக்கு. ஸோ கேப் டவுன் ஆச்சு மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்தது. இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்தோன்னே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட்லாம் மறந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பை எடுப்போம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நம்மளோட சப்போர்ட்டை உடச்சிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரி தான் எடுக்கணும்னு எக்ஸாக்டாக இந்த செல் என்ட்ரி கிடச்சிது. இந்த லெவலில் இருந்து இந்த ப்ராஃபிட்டை நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2வது சான்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புல் பேக் வந்தாங்க மேலே. மார்க்கெட்டோட 50% வந்தது. அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ். இந்த ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் நம்ம சப்போர்ட் லெவலுக்கு வந்தது. அடுத்தது மேலே போக முடியல. இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக பையான இந்த இடம். ஸோ இந்த லெவலில் இருந்து பாருங்கள், இந்த ட்ரெண்டோட லோ ஓப்பன் ப்ரைஸு அங்கேருந்தால் மறுபடியும் மார்க்கெட் விழுந்து இன்றைக்கி சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புட் ஆப்ஷன் பாருங்கள், புட் ஆப்ஷன் 26,400 நம்ம மார்க் பண்ண லெவலு. ஸோ இதை 2 சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் அந்த சப்போர்ட்டை உடைக்க முடியல. நல்ல கேண்டில் என்கல்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து மேலே போனாங்க. இங்கே ஸ்ட்ராங் கேண்டில் வந்தது. அடுத்த ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருந்துச்சு. சப்போர்ட்டை வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து விட்டு கொடுக்கல. அடுத்து இந்த லெவலையும் நம்ம என்ட்ரி எடுத்து இந்த ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணோம். ஸோ நல்ல என்ட்ரி இன்றைக்கி. ரெசிஸ்டன் வந்து மார்க்கெட்டில் என்றைக்குமே வந்து செல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பையர் கேண்டில் வந்தாலும் செல்லுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரெசிஸ்டனில் எவ்வளோ ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் வந்தாலும் சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள். தேங்க்யூ.